Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وبعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون إلى آخر الآية. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலாவுடைய சுவர்க்கத்தின் சுகசோபனமாகிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு காலை பொழுதில் அவன் விரும்புகின்ற மிகவும் அவனுக்கு நெருக்கமானதும் அவனோடு மிக நெருக்கமான ஒரு இபாதத்துமாக இருக்கக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நேர காலத்தோடு இந்த நிகழ்ச்சியில நாங்க கலந்து கொள்றது உண்மையிலே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில அந்த விடயத்தை பற்றி, அதாவது தொழுகையை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, உயிரோட்டமான எங்களோட தொழுகைகள் உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அவாவோடு நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த தலைப்பை பத்தி பார்க்கறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே எத்தனையோ பேர் எங்களை தொடர்பு கொண்டு, ஷேக், எனது தொழுகையை எவ்வாறு உயிரோட்டமாக அமைச்சுக் கொள்வது என்ற கேள்வியை அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த நிலைமையை நாங்க பார்க்கிறோம். என்ற எல்லாருக்கும் ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. என்னென்றால், என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்கணும், அல்லாஹு தஆலா எனது தொழுகையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எனது தொழுகை அமையணும், அந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த நோக்கத்தை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்ற அந்த ஆசையில நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே இது நாங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பும் கூட காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். சில நேரம் நாங்க கேட்டிருக்க மாட்டோம் யார்ட்டையும், ஆனா நாங்க அடிக்கடி யோசிச்சு கொண்டிருப்போம், என் தொழுகை உயிரோட்டமாகத்தான் இருக்குதா என்ற விஷயத்தை நான் நினைச்சு கொண்டே இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இன்னும் சில சகோதரர்கள் கேட்கின்ற கேள்விதான், நான் எனது தொழுகையை உயிரோட்டமாக அமைச்சுக் கொள்ளணும் என்றால் என்னென்ன வேலைகளை செய்யணும், இத்தகைய செயற்பாடுகளை, இத்தகைய நடவடிக்கைகளை செய்யறதன் மூலமாக ஏன தொழுகை உயிரோட்டமானதாக இருக்கும் என்ற கேள்வியை அடிக்கடி கேட்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது மிக முக்கியமான இரண்டு கேள்வியோட அடுத்ததாக நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும், எனது தொழுகை உயிரோட்டமானதாக இருக்குதா, அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி நான் தொழுது கொண்டிருக்கிறேனா, இந்த தொழுகை என்னைய சுவர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமா, அதே போல அந்த முத்தகீன்கள், அதே போல சுவனவாசிகளுடைய அந்த பட்டியல்ல என்னுடைய தொழுகை மூலமாக நான் சேர்ந்து கொள்ள முடியுமா என்ற விஷயங்களை அடிக்கடி நாங்க மீள்பரிசோதனை செய்து ஒரு முஹாசபா ஒன்று செஞ்சு எங்களை நாங்க பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வகையில ஒரு விடயத்தை நாங்க பூரணமாக அறிஞ்சு கொண்டோம் என்றால், அந்த விடயம் பற்றிய தெளிவுகளை பெற்றுக் கொண்டோம் என்றால், ஒரு விடயத்துல நாங்க மும்முரமாக அதன் ஆழமான அறிவுகளை அறிஞ்சு வைக்கிறதன் மூலமாக அந்த விடயத்தை வினைத்திறன் மிக்கதாக, அதுல பிரயோசனத்தை சரிவர அடைகிறதாக அமைச்சு கொள்ளணும். அதனாலதான் அந்த குறிப்பிட்ட இபாதத் பற்றிய அல்லது அந்த அமல் பற்றிய அந்த செயல் பற்றிய அறிவுன்றது மிக முக்கியமாக இருக்கு. அந்த வகையில என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகை பற்றிய சரியான அறிவையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்களையும் பற்றிய தெளிவையும் நானும் நீங்களும் தெரிஞ்சு வச்சிருந்தோம் என்றால் நிச்சயமாக எங்களோட தொழுகைகள் உயிரோட்டமானதாக இருக்கும். அந்த வகையில இந்த தொழுகை முதலாவது இஸ்லாத்துல எந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளும்.
இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏராளமான கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளுக்கு மத்தியில இது இஸ்லாத்துல அடிப்படை கடமைகள்ல ஒன்றாகத்தான் இந்த தொழுகை காணப்படுவதை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் 5 தூண்கள்ல கட்டப்பட்டுள்ளதாக நாங்க படிக்கிற அந்த ஹதீஸ் மிக பிரதானமான ஹதீஸ். அந்த ஹதீஸின் தொடரில் தான் இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான தூண்கள் ஒரு தூணாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதனை நாங்க யாரும் மறக்க மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம். அதே போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனோட அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு அம்சமாகவும் இது இருக்குது. எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியுள்ள உடன்படிக்கை என்னென்று சொன்னால் தொழுகை. யார் இந்த தொழுகையை விடுறாங்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை நிராகரிச்சவங்களாக மாறிடுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் மிக முக்கியமானதொரு இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடமையாகத்தான் இந்த தொழுகை இருக்கிறது என்பதனை எங்களுடைய ஆழ்ந்த மனதில் கொண்டு வந்தோம் என்றால் அந்த தொழுகையுடைய பெருமதியை நாங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ளதாக கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை அஸ்ஸலா என்று சொல்ற நேரமே அவருடைய மொழி கருத்து எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு பொருள் தான் அத்துஆ, பிரார்த்தனை என்று வரக்கூடியதாக இருக்கிறது. நான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அது தொழுகை சம்பூர்ணமாக துஆவோடு சம்பந்தப்பட்டதாக, பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பலப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அந்த துஆவின் மூலமாக நாங்கள் எதையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நான் அல்லாஹ்வோடு உறவாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அந்த தொழுகை பெற்று தருகின்றது என்ற அந்த சிந்தனையோடு அந்த தொழுகையை நாங்கள் செய்கின்ற போது அந்த தொழுகையுடைய அடிப்படையை, முக்கியத்துவத்தையும் அதன் தேவையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு அந்த ஆழ்ந்த சிந்தனையோடு தொடரச் செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய எது ஃபர்லான கடமை, எது சுன்னத்தான கடமை, யார் யாருக்கு தொழுகை கடமையாகும், எந்த நேரத்துல கடமையாகும், அதன் ஆரம்ப தக்பீர் எந்த நிலையில் உள்ளது, அது ஃபர்லானதா, ருக்குன்னா, சுன்னத்தா, அது விடுபட்டால் தொழுகையுடைய நிலைமை என்ன, என்னென்ன விடயங்கள் விடுபட்டால் நான் சஜிதா சஹூ செய்யலாம், என்னென்ன விடயங்கள் விடுபட்டால் என்னுடைய தொழுகை பாத்திலாகிவிடும், தொழுகைக்கு முரணான காரியங்கள் எது என்றெல்லாம் அடிப்படை அறிவை அடிக்கடி மீட்டி மறக்காமல் சரிவர தெரிந்து கொள்வது என்பது எனது தொழுகையை உயிரோட்டமாக அமைக்கிறதுக்கு மிக பிரதானமான காரணம். ஏன்னா உயிரோட்டமாக எப்ப அமையும் என்றால் இந்த அடிப்படை அம்சங்களை நான் தெரிஞ்சு கொண்டால்தான் அது கட்டாயமாக உயிரோட்டம் இருக்கும் என்பது விடயத்தை நாங்கள் ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தொழுகையில நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரார்த்தனை என்ற அந்த அடிப்படை அம்சம் இருக்கின்ற நேரம் வெறுமனே கிளிப்பிள்ளைகள் போல இல்லாம நான் ஓதுகின்ற பிரார்த்தனையோட நான் ஓதுகின்ற அந்த துஆக்களுடைய பொருள்களை தெரிஞ்சு அறிஞ்சு நான் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு தந்தருள் புரிவாயாக என்று சொல்கின்ற நேரம் எதை தருவாயாக என்று நான் கேட்கிறேனோ அந்த விடயம் பற்றிய பொருள் தெளிவு இருந்தால் அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைச்சுக் கொள்ளலாம். எனவே அனைத்து பிரார்த்தனைகளுடைய அந்த கருத்துக்களையும் நாங்கள் ஓதக்கூடியவற்றின் கருத்துக்களை அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையில அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடிய விடயமாக இந்த தொழுகை இருப்பது என்பதனை நாங்க மிக முக்கியமாக யோசிச்சு கொள்ளணும். அல்லாஹு தாலா இதுக்கு அதிகமான கூலிய வச்சிருக்கிறான். தொழுகையில யாரெல்லாம் பயபக்தியோட உள்ளச்சத்தோட தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். உயிரோட்டமான முறையில அல்லாஹ்வை மிகவும் பயபக்தியோட தக்வாவோட அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழுகின்றவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ற அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த வெற்றியை பற்றி பேசுகின்றான். மறுமையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு எவ்வாறு சுவர்க்கத்தையும் வெற்றியையும் இந்த தொழுகைக்காக வைத்திருக்கின்றானோ அதே போன்று மறுமையில முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடிய விடயமாகவும் இந்த தொழுகை இருப்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவ்வலுமா யுஹாஸபு, முதலாவதாக ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொழுகையாகும்.
இந்த தொழுகையில யாரெல்லாம் சரிவர தொழுது நல்ல முறையில் நடந்து கொள்கிறாங்களோ அவங்கள அடுத்தடுத்த கட்டங்கள் இலகுவாக அமையும். யாருக்கு இந்த தொழுகை ஒழுங்கில்லாம, யாருக்கு இந்த தொழுகையில பொடுபோக்கு இருக்குமோ அவங்களோட அடுத்த கட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய கேள்வி கணக்குகள் கடினமாக அமையும் என்ற விடயத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல இன்றைக்கு தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறவங்களுக்குரிய எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு சொல்கின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், யாரெல்லாம் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த வகையில மறுமையில முதலாவதாக எங்களுக்கு விசாரிக்கப்படக்கூடிய விடயம் இந்த தொழுகை என்ற விஷயத்துல நாங்க தெளிவாக இருப்பதன் ஊடாக நாங்க இந்த தொழுகையிட முக்கியத்துவத்தை பற்றியும் எங்களை தொழுகையை உயிரோட்டமாக அமைக்கிறதுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வோடு நான் பேசுகின்ற போது நான் இதற்கு பதில் சொல்லணும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொழுவதன் ஊடாக எனது தொழுகையை உயிரோட்டமானதாக அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நெருக்கமாக இருக்கின்ற தருணம், அல்லாஹ் அடியானோடு நெருக்கமாகவும் அடியான் அல்லாஹ்வோடு நெருக்கமாகவும் இருக்கின்ற தருணமாக இந்த தொழுகை இருப்பதென்ற அந்த அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு தொழுகைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நீதான் உலகத்தின் படைப்பாளன், நீயே உயர்ந்தவன், உன்னை விட பெரிய விடயங்கள் எனக்கு எதுவுமே இல்லை என்ற அந்த சிந்தனையோடு அவன் தொழச் செல்கின்றான். அல்லாஹ்வோடு உரையாடுகின்றான், அல்லாஹ்விடம் அவனது தேவைகளை கேட்கின்றான், அல்லாஹ்வை துதிக்கின்றான் என்ற விடயத்தோடு நாங்கள் அதனை தெரிந்து கொள்வதனூடாக, அது பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்வதூடாக நாங்கள் அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த விடயங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இவை அனைத்தும் எங்களுடைய தொழுகைக்கு முன்னால் இஸ்லாத்தின் அடிப்படை கடமை, அதே போன்று தொழுகை என்பது பிரார்த்தனை என்ற விடயங்கள், அதே போன்று இதில் உள்ள தொழுகையுடைய ஃபர்லு சுன்னத்தான ருக்குனான விடயங்கள் எவை என்று தொழுகைக்கு முன், தொழுவதற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னதாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அம்சங்களாகவும், இது தொடர்ந்து எனது வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி மீட்டி பார்த்து படித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்களாகவும் இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு மனிதன் தொழுகைக்கு தயாராவது, தொழுகை என்பது அவனது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. ஒரு நாளைக்கு 5 நேரம் அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வோடு இருக்கின்ற அந்த உறவை அவன் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த தொழுகை மூலமாக அவனது பாவங்கள் அனைத்தும், ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில் நடக்கின்ற பாவங்களை எல்லாம் அந்த தொழுகை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்திய அந்த ஹதீஸ் மிகவும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறொன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குண்டா அந்த மனிதர் 5 நேரமும் அந்த ஆற்றுல குளிக்கிறார் என்றால் அவருடைய உடலில அவருடைய அந்த மேனியில ஏதாவது அழுக்குகள் தங்கி இருக்குமான்னு கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் யப்கா மின் தரனிஹி ஷை, அவருடைய உடல்ல ஏதாவது அழுக்குகள் தங்கி தேங்கி இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் அவருடைய உடம்புல அழுக்குகள் இருக்காது. அதே போலதான் ஒரு மனிதன் 5 நேரமும் தொழுகிற நேரம் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான். சிறு சிறு பாவங்கள் அவன் கையால், அவனுடைய கண்ணால் இவ்வாறு நடக்கின்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். எனவே அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகை, அதற்காக நாங்கள் தயாராகின்ற நேரம், தொழுகைக்காக ஆயத்தமாகின்ற நேரம், ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நான் எனது தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற செல்கின்ற நேரம், அதற்கு முதல் செய்ய வேண்டிய சில விடயங்களை நாங்கள் அவதானம் பார்க்க வேண்டும். முதலாவதாக தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறது. தொழுகைக்கு தயாராகிறது, அதற்கான ஆயத்தங்கள் செய்வதில் முதலாவது அம்சம் என்னென்றால் ஒரு தொழுகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகையை தொழுவதற்காக ஆயத்தமாகி அதற்காக தயாராகுவதை தாலிக்கும் ஒரு ரிபாத், அதாவது ஜிஹாதுல ஒரு மனிதன் சென்று
அவன் ஜிஹாதுக்கான ஆயத்தங்களோடு ஜிஹாதுடைய படையணியோடு நிற்பதற்கு உட்பட்டு சொல்கின்றார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. அசருடைய தொழுகை எத்தனை மணிக்கு அதான் சொல்லும், எத்தனை மணிக்கு நான் பள்ளிக்கு போக வேண்டும், வாங்க சொல்லிவிட்டதா, சொல்ல போகிறார்களா என்ற அந்த அழகான எதிர்பார்ப்போடு அல்லாவை சந்திக்க செல்வதற்கு, அல்லாவோடு உறவாடச் செல்கின்ற அந்த தொழுகையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அடுத்ததாக அதான் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகின்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற போது அதானை சொல்வதை போன்று நாங்களும் திருப்பி சொல்வது, அதற்கு பல அந்தஸ்துக்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களை, எங்களோட தொழுகையை உயிரோட்டமாக அமைக்கிறதாக இருந்தால் உதுவை முறையாக மேற்கொள்ளுதல், பிஸ்மில் சொல்லி ஆரம்பிச்சு அதற்கு முன் மிஸ்வாக் செய்து, அதே போல நாங்க அந்த உதுவை மிகவும் பேணுதலாகவும் அமைதியாகவும் சரிவர செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்துல யாரு உதுவை சரியாக செய்யவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய காலின் ஒரு பகுதியை கழுவாமல் தொழுது விட்டால் அவனுடைய அந்த தொழுகை கூடாது. யாருக்கு தொழுகை கூடவில்லையோ அவனுக்கு மார்க்கத்துல அவனுக்கு இடமே கிடையாது என்பது இஸ்லாத்திர அடிப்படை பேசிக்கான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால உது என்பது பிரதானமான அம்சம். அந்த உது இல்லாதவருக்கு தொழுகை இல்லை, சுத்தம் இல்லாதவருக்கு தொழுகை இல்லை. எனவே சரிவர சுத்தம் செய்து சரிவர உதுவை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படை அம்சங்களை, பரது சுண்ணத்துக்களை அழகான முறையில் அமைதியாக என்னுடைய அனைத்து உறுப்புகளும் கழுவப்பட்டு விட்டதா என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த உதுவை முறையாக பேணி இறுதியில உதுவுக்குரிய துஆக்களையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழகான முறையில் அந்த உதுவை மேற்கொள்வதூடாக அந்த தொழுகையை உயிரோட்டமானதாக அமைப்பதற்கு நாங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்ததாக அதானுக்கு இக்காமத்துக்கு இடையில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளை செய்து அல்லாஹ்வோடு இருக்கின்ற அந்த உறவை அதிகரித்து கொண்டு எங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை உயிரோட்டமாக்குவதற்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அந்த விடயத்தில் ஒன்றுதான், அதிகமான சகோதரர்கள் தொழுகைக்காக வருகின்ற போது அவசரமாக அவர்களுடைய வீட்டில் ஒரு வேலையில் இருந்து கொண்டு அல்லது ஏனைய அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் கடையில் இருந்து கொண்டு அதான் அல்லது இக்காமத் சொன்னதுடன் ஓடோடி வந்து அவசரமாக வந்து தக்பீரை கட்டுகின்றார்கள். அவ்வாறு தக்பீரை கட்டுகின்ற போது அவருடைய தொழுகையின் உயிரோட்டம் அங்கு பேணப்படாமல் அவருடைய சிந்தனை எல்லாம் எங்கோ கடையில் அல்லது வீட்டில் அல்லது பிள்ளைகளுடைய விடயத்தில், மனைவியுடைய விடயத்தில் அவருடைய சிந்தனை சிதறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ சகோதரர்கள் இவ்வாறு தொழுகையை தொழுவதன் மூலமாக அவருடைய தொழுகையில் பொடுபோக்குத்தனமாகவும் சிந்தனை சிதறலில் ஈடுபடுவதை நாங்கள் பார்த்து எத்தனையோ உலக்குமர்களோடு எங்களோடு கதைக்கின்ற அந்த நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த விடயத்தை நீக்கி எமது தொழுகையை உயிரோட்டமாக அமைக்கணும் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன இந்த விடயங்களை ஆரம்பத்திலிருந்து செய்து வருகின்ற போதும் நாங்கள் அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. தொழுகைக்கு வந்த பிறகு எங்களோட சஃபை அழகான முறையில் செய்து கொள்வதனூடாக அந்த தொழுகையை நாங்கள் உயிரோட்டமானதாக அமைக்கலாம். ஏனென்று சொன்னால் தொழுகையின் பூரணம், அதன் பூரண கூலி நாங்கள் சஃப்புகளை ஒழுங்கமைத்து தொழுகின்ற போதுதான் இருப்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தொழுகையை நாங்கள் ஆரம்பித்து தொழுகின்ற போது அல்லாஹு தாலாவோடு உரையாடுகின்றோம். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அந்த கலாமை நாங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உரையாடுகிறோம் என்ற அந்த சிந்தனையோடு அல் குர்ஆனை அழகான முறையில் அதனுடைய தஜ்வீத் சட்டங்களையும் அதனுடைய ஓசையை அழகான முறையில் கிராத்துக்களையும் பேணி நாங்கள் தனியாக தொழுகின்ற போது ஓதிக்கொள்வது, இமாமோடு தொழுகின்ற போது அதனை அழகான முறையில் செவிமடுத்து நாங்கள் ஓதுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுடையதும் பொருள்களை நாங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற சூறாவாக 17 விடுத்தம் கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் பொருள் அறிந்து ஓதுவது என்பது மிகவும் அடிப்படை அம்சமாக இருப்பதோடு
ஏனைய ஓதக்கூடிய சூறாக்கள் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளில், அதே போன்று நாங்கள் வெளிப்படையாக சத்தமாக இமாம் ஓதாத தொழுகைகளில் நாங்கள் அடிக்கடி மீட்டி மீட்டி ஓதுகின்ற சூறாக்களுடைய பொருள்களை அறிந்து அதனை ஓதுவதன் ஊடாக எங்களுடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்கும். எங்களோட சிந்தனை அந்த பொருளோடும் அல்லாஹ்வுடைய அந்த உறவோடும் சுற்றி கொண்டே இருக்கும். எங்களோட தொழுகையை தவிர எங்களோட சிந்தனை வெளியில போகாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை பொருளறிந்து ஓதுவதன் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா எங்களுடைய அல் குர்ஆன் ஓதலுக்கு பதில் தருகிறான் என்ற அந்த அம்சம் என்பது தொழுகையில் முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் அல்லாஹ்வோடு உறவாடுகிறோம், அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நேரடி உறவை எங்களுக்கு பெற்றுத் தருகின்றது என்ற அந்த அம்சத்தோடு அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையில் பதில் தருகிறான் என்பதனை அறிந்து தொழுது கொள்ள வேண்டும். நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம்தான், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு அடியான் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு பதில் தருகிறான், ரப்புல் ஆலமீன் எங்களோடு பேசுகிறான் என்ற அந்த அம்சம் எங்களுடைய தொழுகையை இன்னும் உயிரோட்டமானதாகவும் இன்னும் அல்லாஹ்வோடு நெருக்கம் உள்ளதாகவும் எங்களுக்கு ஆக்கித் தரும். அந்த நீண்ட ஹதீஸின் ஆரம்ப பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவன் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், என்னுடைய அடியான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான், திக்ரு செய்து விட்டான் என்றதாக கூறிக்கொண்டே அந்த இறுதி வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டாக பிரித்து நான் அடியானுக்கு ஒரு பகுதியாகவும் எனக்கு ஒரு பகுதியாகவும் நான் வைத்திருக்கிறேன் என்ற அந்த ஹதீஸின் தொடரில் சொல்லிவிட்டு சொல்கின்றான், அந்த அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வசனங்களை சொல்கின்ற போது அடியானுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அடியானே நீ கேட்ட விடயத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே அழகான முறையில் தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தொழுகை உயிரோட்டமானதாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருப்பதற்கு மிக முக்கியமான செயல்களில் ஒன்றுதான் தொழுகையின் போது எங்களுடைய பார்வையை நாங்கள் சுஜூத் செய்யும் இடத்தில், எங்களுடைய நெற்றியை நாங்கள் வைக்கின்ற இடத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அம்சம் இருக்கின்றது. எங்களுடைய பார்வையை நாங்கள் செறிவர பாதுகாத்து தொழுவதூடாக எங்களுடைய சிந்தனை சிதறாமல் அல்லாஹ்வோடு நெருக்கமாக உயிரோட்டமாக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் பார்வையை உயர்த்துவதற்கு எச்சரிக்கைகள் வந்துள்ளன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வையை உயர்த்துவது பற்றி மிக பெரியதொரு எச்சரிக்கை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பார்வையை நெற்றியை வைக்கக்கூடிய இடத்திலே தலையை தார்ப்பவர்களாக பூமியின் பக்கமாக செலுத்துவார்கள். தஷஹுத் அத்தஹியாத் ஓதுவதாக இருந்தால் அவர்களுடைய அந்த அத்தஹியாத்தை ஓதுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த தஷஹுத் ஆட்காட்டி விரல், அத்தஹியாத்திலே நாங்கள் அசைக்கின்ற அந்த விரலின் பக்கம் அவர்களுடைய பார்வையை செலுத்துவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரன், ஒரு மனிதன், ஒரு அடியான் தொழுகிற நேரம் அவர் தொழுகைக்கு பராக்காக தொழுகையை அவரை விட்டும் பராமுகமாக்கக்கூடிய விடயங்களை ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. தொழுகை அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக உயரிய தொடர்பாக இருக்கின்றது. சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், வீட்டில் குறிப்பாக தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தொழுகின்ற இடம் மிகவும் பொருத்தமான இடமாகவும் பராக்குகள் அற்றதாகவும் எங்களுடைய தொழுகையை திசை திருப்புற இடங்களாகவும் இல்லாமல் பொருத்தமான இடத்தை நாங்கள் தொழுகைக்காக தெரிவு செய்து வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு பிரேயர் ஹால் அல்லது தொழுகின்ற ஒரு இடம் எங்களுக்கு பிரத்யேகமானதாகவும் அந்த இடத்துல எங்களோட தொழுகையை பராக்காக்கம் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்க வேண்டும் என்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்த
ஒரு அம்சத்தை ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல இருந்த அந்த விடயத்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்ற இந்த ஹதீஸை பாருங்க. அவர்களிடத்துல பல வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஆடை ஒன்று காணப்பட்டது. அதுல அவங்க ஒரு திரையிட்டு அந்த வீட்டுல போடக்கூடியதாக இருந்தாங்க, ஒரு கேர்டனாக. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட தொழுகைய விட்டும் அது பராக்காக்கி கொண்டிருந்ததனால அதனை அகற்றும்படி அவர்களுக்கு ஏவின அந்த சந்தர்ப்பத்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே எங்கட தொழுகையை எதையெல்லாம் பராக்காக்கக்கூடிய விடயங்களாக இருக்குமோ, அது வர்ணங்களாக இருக்கலாம், சித்திரங்களாக இருக்கலாம், எங்கட வீட்டு பொருட்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், எதெல்லாம் எங்கட தொழுகையை பராக்காக்குமோ அந்த விடயங்களை விட்டும் நாங்கள் தூரமாகி அவற்றை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம் எங்கட தொழுகையை உயிரோட்டமாக ஆக்குவதற்கு. அதே போன்றுதான் எங்கட உடுப்புகள், எங்கட ஆடைகள், அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள், எழுத்துக்கள் அல்லது உருவங்கள் போன்றவற்றையும் எனது தொழுகைக்கு அது உயிரோட்டத்துக்கு தடையாக இருக்கும் என்பதனால நாங்கள் கட்டாயமாக அந்த ஆடை விடயத்தில் பேணுதலை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு நாங்க போற நேரம் எத்தனையோ வாலிபர்கள், சிறுவர்கள் வித்தியாசமான எழுத்துக்களோட உள்ள உடைகள், வித்தியாசமான உருவங்கள் கொண்ட உடைகளை உடுத்துக்கொண்டு வாரது ஃபேஷனாக மாறி இருக்குது. அது எங்களோட தொழுகையின் உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. முதலாவது தொழுகின்ற நான் அது மாதிரியான ஆடைகளை தவிர்த்து கொள்ளணும். அதே போல ஏனைய தொழுகையாளிகளுடைய தொழுகையை அது பாதிக்கும் என்ற அந்த காரணத்தினால நாம் கட்டாயமாக அந்த வகையான ஆடைகளை தெரிவு செய்கின்ற நேரம் தொழுகையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நான் கருத்துல கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற ஹதீஸும் இந்த விடயத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமானதாக வர்ணங்களற்ற ஒரு ஆடையை உடுக்க வேண்டும் என்ற அந்த சம்பவத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிற இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உணவு தயாரிக்கின்ற அல்லது உணவு தயாரித்து சாப்பிடணும், அதை குடிக்கணும், ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிச்சு வச்சுக்கிறோம், அதை அவசரமா குடிக்கணும் என்ற நோக்கம், அல்லது சாப்பாடு தயார் நிலையில் இருக்குது, பசியும் இருக்குது என்ற இந்த கட்டத்துல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் உணவு தயாரான நிலையில் தொழுவது இல்லை, அதாவது தொழக்கூடாது என்ற அந்த வழிகாட்டலை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தாங்க. ஏண்டா ஒரு அடியான் அல்லாஹ்வோடு உறவாட வேணும், அவன் அமைதியாக தொழணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும் என்ற அந்த தேவை இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல உணவு தயாராக இருக்கிற நேரம் அவனோட மனசெல்லாம் அந்த சாப்பாட்டுல தான், அந்த உணவுல தான் போகும். எனவே அவனுடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்காது. அந்த கட்டத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உணவு தயார் நிலையில் இருக்கின்ற போது தொழுகை இல்லை என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதனால நாங்க உணவுகள் தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க அந்த தொழுகைக்கு போறத தவிர்த்து அந்த நேரத்தை முகாமைத்துவம் செய்து அந்த உணவு விடயங்கள்ல கருத்துல கொள்ளணும் என்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக மலசலங்கள் கழிக்க வேண்டிய தேவை இருந்தால், வெளிவாசலுக்கு நாங்க டாய்லெட் போக வேண்டிய அந்த தேவை இருக்கின்ற கட்டத்துல நாங்க தொழுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு தடுக்குது. அதனாலதான் நாங்க தொழுகைக்கு நேர காலத்தோட நாங்க தயாராகிறது, தொழுகைக்காக நாங்க அதான் சொல்வதற்கு முன்னிருந்து எதிர்பார்த்து இருக்கிறது, நாங்க தொழுகையில நேர காலத்தோடு சென்று உதுவெடுத்து சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கு தயாராகிற நேரம் இத்தகைய பிரச்சனைகளை நாங்க தவிர்த்து கொள்ளலாம். யாரெல்லாம் இயற்கை தேவையோட போயிட்டு தொழுகிறாங்களோ அவர்களுடைய தொழுகை பூரண இரையச்சமுடையதாக உயிரோட்டமானதாக இருக்காது. எதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது, யாருக்கு இயற்கை தேவை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் தொழ போறாரோ அவர் அதனை அடக்கி கொண்டு தொழ வேண்டாம் என்று கூறியிருக்கிற விடயத்தை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்தியிருப்பதனை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஷைத்தானிலிருந்து அடிக்கடி நாங்க பாதுகாப்பு தேடணும், எங்கட தொழுகையை உயிரோட்டமாக அமைக்கும். ஷைத்தான் என்பவன் எங்களை எப்பயுமே வழிகெடுத்துக் கொண்டிருப்பான். அந்த ஷைத்தான் குறிப்பாக எங்களுடைய இபாதத்துக்களை வழிகெடுப்பதுல மிகவும் வல்லவனாக இருக்கின்றான். தொழுகையில அடிக்கடி தொழுகை அல்லாத சிந்தனையும் உலக சிந்தனையும் வியாபாரத்தோட சிந்தனையும் எங்களோட விவசாயத்தை பற்றிய சிந்தனை அல்லது எங்களோட தொழிலை பற்றிய சிந்தனை இன்னும் ஏராளமான சிந்தனைகளை எங்கட உள்ளத்துல போட்டு எங்கட தொழுகையை பாழாக்குறதுல இந்த ஷைத்தானுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருப்பதனால அடிக்கடி நாங்க ஷைத்தானை விட்டும்
கட்டாயமாக அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் எங்கட விரோதி, அவன் அல்லாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறான் என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே ஷைத்தான்ற சூழ்ச்சி மிச்சம் பலவீனமானது, மிகவும் பலவீனமானது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதனை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பதனூடாக ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகள்ல இருந்து கட்டாயமாக பாதுகாப்பு கேட்டு நாங்க இந்த தொழுகையில இருந்து நாங்க பாதுகாப்பு தேடிக் கொள்ளணும். அல்லாஹு தாலாட்ட எங்களோட தொழுகை உயிரோட்டமானதா இருக்கிறதுக்கு ஷைத்தாண்ட பாதுகாப்பை பெற்றுக்கொண்டே இருக்கணும் என்றது மிக முக்கியமான அம்சம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை முடிச்ச பிறகு நாங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. தொழுவதற்கு ஆரம்பிக்க முன் தொழுகையை பற்றிய அறிவு, தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி விளங்கி கொண்டோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு தொழுகையாளிகளுக்கு, ஒரு மூமினுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி அறிஞ்சு கொள்றதோட, தொழுவதற்கு முன்னேற்பாடுகள் ஆயத்தங்களை செய்து கொள்றதோட, தொழுது கொண்டிருக்கின்ற நேரம் தொழுகையில தேவைப்படுகின்ற திக்ர் ஔராதுகளோட பொருள் அறிந்து ஓதுறதோட, குர்ஆனுடைய அந்த ஓதல், அல்லாஹ்வோடு நான் உறவாடுகிறேன் என்று அந்த தெரிந்து வைத்திருப்பது போல, தொழுது முடித்ததன் பிறகு அமைதியாக இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹ் தஹ்மீதுகளை நாங்கள் செய்து கொள்வதோட, அல்லாஹ்விடத்துல நாங்க தொழுது முடிச்சிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தொழுகையின் கடைசி பகுதியில கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகளை, தொழுகையின் கடைசி கட்டத்துல கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அதே போல எங்கட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்திலும் அவாவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற அந்த கேள்வியிலிருந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் கஅபாவை கட்டிட்டு சொன்ன இந்த துஆ, வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த புனிதமான அமல நீ கட்டளையிட்ட அந்த அமலை நாங்க 2 பேரும் செய்து விட்டோம். செய்துட்டு நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற துஆ, யா அல்லாஹ், வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த நல்ல அமல, இந்த செயலை பொருந்திக் கொள்வாயாக, நீ செவிமடுக்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்ற அந்த துஆவை கேட்டாங்க. நாங்களும் அடிக்கடி எங்களோட தொழுகை முடிச்ச பிறகு கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு பிரதான துஆக்கள் ஒன்றுதான், தொழுது முடிச்சுட்டு யா அல்லாஹ், இந்த தொழுகையை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வையா ரப்பே என்று நாங்க அடிக்கடி ஒவ்வொரு தொழுகைக்காகவும் நாங்க கேட்கணும். அடுத்ததாக தொழுது முடிச்சுட்டு நிச்சயமா அல்லாஹ் என்ற தொழுகைய ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டுல நானும் நீங்களும் இருக்கணும். அல்லாஹு தாலா தொழச்சென்ன முறைப்படி தொழுதோம், தொழுகையுடைய பர்லுகள், ருக்குன்கள், சுன்னத்துக்கள் அறிந்து தொழுதோம், தொழ வேண்டிய நேரத்துக்கு தொழுதோம், தொழுகையை முறைப்படி பேணி தொழுதோம், நிச்சயமா அல்லாஹ் என்ற தொழுகையை ஏற்றுக்கொண்டிருப்பான். அல்லாஹு தாலா எனக்கு கூலி தர போதுமானவன். ஏனென்றால் நாங்க எவ்வாறு அல்லாஹ்வை நினைக்கிறோமோ நிச்சயமா அல்லாஹு தாலா அவ்வாறுதான் எங்களோடு நடந்து கொள்கிறான் என்பது மிக முக்கியமான இஸ்லாத்துல வழிகாட்டல் ஹதீஸாக இருக்குது. அந்த வகையில அல்லாஹ் என்ற தொழுகையை ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற அந்த விடயத்தை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த அம்சத்தோட, அடுத்ததாக முக்கியமாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். எங்களோட தொழுகைகள் உயிரோட்டமானதாக இருக்கணும் என்றால், அல்லாஹ்வோடு நான் உறவாடுகின்ற நேரம் என சிந்தனை சீரிய சிந்தனையாகவும் சிந்தனை சிதறல் இல்லாம நான் அல்லாஹ்வோட உரையாடனுமாக இருந்தா, மிக முக்கியமான ஒரு செய்தி இஸ்லாம் எங்களுக்கு தொழுகைக்காக மாத்திரம் இல்ல, தொழுகை அல்லாத ஏனைய காலங்களிலையும் ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டிய அம்சத்தை எங்களுக்கு இஸ்லாம் எடுத்து காட்டுது. என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க, மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான அடியானுடைய இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையை போடுறது, மூக்க நுழைக்கிறது, அது சம்பந்தமாக தேடுறது, ஆராய்ச்சி செய்யறது, அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறது, இன்னொருத்தரோட கதைக்கிறது, இத மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவன் தவிர்த்து கொள்ளணும். தனக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்கள்ல அவன் மூக்க நுழைச்சி அந்த விடயத்துல தலையை போட்டு பேசி அலசி ஆராய்ஞ்சி தன்னுடைய சிந்தனைக்குள்ள அந்த விடயங்களை போட்டுக் கொள்வதன் ஊடாக தன்னுடைய இபாதத்துக்கள் அவன் பாழாக்க போட்டான்.
அவனோட தொழுகையை பாழாக போறான். எங்கட ஒரு மனிதன் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை போடுவதனூடாக பல பிரச்சனைகள் அவன் உள்வாங்கப்படுகின்ற அதே நேரம் அல்லாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த உறவான தொழுகை என்பது அந்த சிந்தனை சிதறல், அதை பற்றி யோசிக்கிறது, அதுக்கு தீர்வு கொடுக்க போறது, அல்லது அதை பற்றி இது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அவர்களுக்கு என்ன ஆகுமோ என்ற கேள்விகள் அவனுக்குள்ள உருவாகிறதன் காரணமாக தனக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்களை தானாக தேடி எடுத்து போட்டதன் காரணமாக அவனோட தொழுகை பாழாகக்கூடிய நிலைமையை நாங்க இன்னைக்கு பாக்குறோம். இது இன்றைக்கு அதிகமான சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல இன்னைக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ்களா இருக்கலாம், பேஸ்புக்ல வர தகவல்களாக இருக்கலாம், ஏனைய சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அதுகளை பார்த்து கொள்றதும், அதை பற்றி தேட முயற்சிக்கிறதும், அதை பற்றி திரும்ப திரும்ப கேட்கிறதும், அதை ஷேர் பண்ண போறதும், மற்றவர்கள் போடக்கூடிய ஸ்டேட்டுகளை பார்க்கிறதும், அதுல இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி நான் கவலைப்படுறதும், இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு ஈடுபட போயிட்டு இன்றைக்கு எங்களோட சகோதரிகளாக இருக்கலாம், இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கலாம், இன்னைக்கு பெரியவர்கள் கூட கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போனை வச்சு கொண்டு நாங்க இதுகளை ஒவ்வொன்றாக பார்த்து 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 எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விடயங்களை பார்க்க போய் எங்களோட சிந்தனைகள் அவ்வளவும் சிதறி இன்றைக்கு எங்களோட தொழுகைகள், எங்களோட இபாதத்துக்கள் உயிரோட்டம் இல்லாத நிலைமைக்கு போறதை நாங்க பார்க்கிறது மிகவும் கவலையான ஒரு விஷயமாக இருப்பதாக நான் அவதானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, மிக முக்கியமாக இந்த வழிகாட்டல நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தொழுகையோடு சம்பந்தப்பட்டது, தொழுகைக்கு தொழுகின்ற நேரத்துல சம்பந்தப்படுறது, அதே போல தொழுது முடிச்சு சம்பந்தப்படுறது, அதோட இந்த நான் கடைசியாக இறுதியாக சொல்லக்கூடிய இந்த சம்பந்தமற்ற எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க போடுறது, தலையை நுழைக்கிற விஷயங்கள்ல இருந்து கட்டாயமாக தவிர்ந்து கொள்ளணும் என்ற விடயம் எங்கட இபாதத்துக்கு மிகவும் பேணுதலாக இருக்கும். அல்லாஹ் எங்கட தொழுகையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சிந்தனையை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், எங்கட தொழுகையை உயிரோட்டமானதாக வைத்துக் கொள்ளதாக இருக்கும் என்பது எனக்கு ஒரு தாழ்மையான ஒரு வழிகாட்டலாக நான் நினைக்கிறேன். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கட தொழுகைகளை உயிரோட்டமான தொழுகைகளாக ஆக்கி கொள்ளணும் என்ற அந்த பிரார்த்தனையோட முடிச்சு கொள்ளலாம் இன்றைய செஷன் நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லாஹ் ஷேக். பொருத்தமான தலைப்பு. அந்த உயிரோட்டத்தோட நீங்க உங்களோட 40 நிமிஷத்தை யூஸ் பண்ணி எங்களுக்கு அது எஜுகேஷனை தந்தீங்க. தொழுகை ஒரு துவா. வந்திருக்கிற சகோதர சகோதரி யாரும் கேள்வியில் இருந்தா இப்ப கேட்கலாம். மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நாங்க வந்து அதான் கேட்க முடியாத ஒரு இடத்துல வசிக்கிற நேரம் நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் அதானும் இக்காமத்தும் சொல்லிக் கொள்றது பெண்களுக்கு இந்த மாதிரி நல்லமா, அதுல ஏற்றங்கள் நன்மைகள் அதிகமாக இருக்குதா உஸ்தாத்? பெண்களை பொறுத்தவரையில இஸ்லாத்தோட அடிப்படை வழிகாட்டல் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அதான் சொல்லி இக்காமத் சொல்லி தொழணும்ன்றது அடிப்படை. அந்த அந்த அது வந்து பரலாக, அதாவது ஊர்ல வசிக்கிற மக்கள் அதை கட்டாயம் பேணி வரணும் என்றது இஸ்லாத்தோட அடிப்படை அம்சம். பெண்களை பொறுத்தவரையில அது செல்லணும்ன்றது நான் நினைக்கிறேன் கட்டாயமாக இருக்காது. நேரத்தை நீங்க குறிச்சு வச்சு நேரத்தை சரி பார்த்து அதனை தொழுகிறது தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க வீடுகள்ற அந்த தொழுகைய நேரத்தை சரி பார்த்து கொள்ளணும். கட்டாயம் நேரம் நுழையாம தொழ முடியாது என்றது அடிப்படை. நேரம் வந்த பிறகுதான் நாங்க தொழுகையை நிறைவேற்றணும். அந்த வகையில தான் நாங்க அதான் என்பது எங்களுக்கு ஒரு ரிமைண்டர், ஞாபகப்படுத்துறது எங்களோட நேரம் நுழைஞ்சு விட்டது என்ற விஷயத்த. அப்படி நாங்க தூரத்துல இருக்கிற நேரம் அல்லது அதான் கேட்காத இடத்துல நேரத்தை சரி பார்த்து நாங்க அந்த தொழுகையை நாங்க தொழுது கொள்ளணும். பெண்களை பொறுத்த வரையில அவர்கள் நேரத்தை சரி பார்க்கிற அதே நேரம் ஆரம்ப நேரத்துல தொழுது கொள்றதுதான் அவங்களுக்கு பொருத்தமானதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. எனவே நாங்க அந்த முறையில செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா எங்களோட தொழுகையை ஏற்றுக்கொள்ள போதுமானவர். உஸ்தாத், மற்றது அந்த ருக்கு சுஜூதுல அதிகமான வேற வேற ஓதல்களையும் மிக்கிது. சுப்ஹான ரப்பியல் அலா இல்லாம இப்ப சுப்ஹானக்கல்லாஹும்ம சுப்ஹூன் குத்தூஸுன் அதெல்லாம் இருக்குது, வேற வேற ஓதல்கள். நாங்க அந்த நேரத்தை சுஜூது நீண்ட நேரம் நாங்க சுஜூதுல இருக்கணும்ன்றதுக்காக அந்த எல்லா ஓதல்களையும் ஓதுறதுல ஏதாவது பிழைகள் இருக்குதா? அப்படி பிரச்சனை இல்லையா சார் உஸ்தாத்? நாங்க தஸ்பீஹ் சொல்லி, அதாவது தொழுகையில குறிப்பிட்ட, அதாவது இத்மினான் என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது. நாங்க அமைதியாக இருந்து தொழ வேண்டும் என்ற விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது
எங்களோட உடல் உறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெற்ற நிலையை கொண்டு வரணும். அதாவது ருக்குக்கு போன பிறகு அதுல நான் அமைதியாக இருக்கணும், பிறகு சுஜூதிலையும் அமைதியாக இருக்கணும் என்றது மிக முக்கியமான ஒரு ருக்குன்களாக இருக்கிறது. அதாவது நாங்க ஓய்வெடுத்து தொழ வேண்டும் என்ற அம்சம். அதுல குறிப்பாக நாங்க ஓத வேண்டிய ஓதல்கள் என்ற விடயத்துல எங்களுக்கு வாரிதான, எங்களுக்கு அல் குர்ஆன் சுன்னாவுல வரக்கூடிய துவாக்கள் இருக்குது, நாங்க அதை ஓதிக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி தொழுவோம். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுதேனோ, நீங்க என்னை எவ்வாறு தொழ கண்டீங்களோ அவ்வாறு தொழுங்க என்பதுதான் வழிகாட்டு. நாங்க தொழுது கொள்ளலாம். ஆனா நாங்க எங்களோட பரலான தொழுகைகள்ல ரசூலுல்லாஹ் ஓதின அந்த வாரிதான துவாக்கள் அதிகமாக ஓதி நாங்க தொழுது கொள்வோம். அது அல்லாம சுன்னத்தான தொழுகைகள் வர நேரம் எங்களுக்கு தாராளமாக நீட்டி நேரம் எடுத்து தொழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் துவாக்களும் கூட நாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது. அதுலயும் குறிப்பாக துவாக்கள் தெரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அவங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை எல்லாம் அவங்களோட தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்துல கட்டாயம் கேட்டு நாங்க நேரம் எடுத்து தொழணும்ன்றது மிக முக்கியமான அம்சம். அப்ப ஃபர்லான தொழுகைகளை வாரிதான வந்திருக்கக்கூடிய துவாக்களை நாங்க அதிகமாக ஓதி தொழுவோம். பொதுவாக பெண்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இமாமத் செய்கின்றவர்கள் நடுநிலையை பேணணும் என்பது இஸ்லாத்துல அடிப்படை, பேசிக்ல உண்டு. பின்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறாரு. அவர் மக்களோட நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் கருத்துல கொண்டு தொழுவிப்பாரு. ஆனா நாங்க வீட்டுல தொழுகிற நேரம் எடுத்து தொழுகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பரலான தொழுகையில தொழுகிற நேரம் கட்டாயம் நாங்க வரக்கூடிய துவாக்களை பாடமாக்கி அதை ஒழுங்குபடுத்தி நாங்க தொழுது கொள்ளணும். சுன்னத்தான தொழுகையில நேரம் எடுத்து அதிகமான துவாக்கள் ஓதுற எந்த பிரச்சனையும் இல்லை. துவா பாடம் இல்லை என்று சொன்னா எங்கட மொழியில கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நாங்க தொழுகிறது ஒரே இடத்துல தொழுகிறது நல்லமா, வீட்டுல மாறி மாறி இடத்துல அப்படி தொழுகிறது நல்லமா இருக்குன்னு சரி ஆதாரம் இருக்குதா? மாறி மாறி தொழணும் என்ற ஆதாரம் தெரியாது. ஆனா நாங்க தொழுகிறதுக்கு ஒரு இடத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். தொழுகிறதுக்கு என்று பிரத்யேகமான ஒரு இடத்தை, ஒரு பொருத்தமான இடத்தை எடுத்துக்கொள்ளணும் என்றது மிக முக்கியமான இடம். வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம் முசல்லா என்பது குர்ஆனுடைய வழிகாட்டல். ஹரத்துல நாங்க மக்காவுல முசல்லாவாக தொழக்கூடிய இடமாக மக்காம் இப்ராஹிமை எடுத்துக்கொள்ளுங்கன்றது அல்லாஹ்வோட வழிகாட்டலாக இருக்குது. ஆனா நீங்க மாறி மாறி எடுக்கணும் என்ற தேவை இருக்க என்று தெரியாது எனக்கு, அல்லாஹு ஆலம். ஆனால் நாங்க எங்கட பராக்காக்காம, எங்களை வழிகெடுக்காம, எங்கட சிந்தனையை சிதறாம இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை நாங்க வச்சுக்கொள்றதுதான் மிக பொருத்தம். சிலருக்கு அவங்களோட சிந்தனையை பாதுகாக்கிறது கஷ்டம். சிலருக்கு என்ன செஞ்சாலும் அவங்களோட தொழுகையில் அவங்களோட சிந்தனை இருக்கும். ஒரு சில சகோதரருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான். அவங்களுக்கு வீட்டுல என்ன நடந்தாலும் அவங்களோட தொழுகை அவங்களுக்கு பராக்காக்காது. அவ்வாறு தொழக்கூடியவங்களுக்கு இடம் மாறுறதுல பிரச்சனை இல்லை. ஆனா சிந்தனை சிதறக்கூடியவங்க கட்டாயமாக ஒரு இடத்தை பேணி தொழுகிறது பொருத்தம். சிந்தனை சிதறாதவங்க வீட்டுல எங்க தொழுதாலும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா அதுல நன்மைகளும் கூட இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில எங்களுக்கு அது சாட்சியாகவும் இருக்கும். நாங்க தொழக்கூடிய இடங்கள் என்ற வகையில் அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க ஒரு இடத்தை வச்சு தொழுகிறது தான் பொருத்தம் என்றது என்ற ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா எங்களோட இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானது. கடைசியாக ஒரு கேள்வியாக வச்சுக்கொள்வோம். 6:45 டைம் ஆகிச்சு. இதை கொஞ்சம் சுருக்கமாக செஞ்சு இது கடைசி கேள்வி ஆகிக்கட்டும் பிரதர் சிஸ்டர்ஸ். ஷேக் சுபஹு நாங்க நல்லா தூங்கி உஜாரா எலும்பி போற டைம்ல 2 ரக்காத் அதுவும் இமாம் ஓதுறதை கேட்டுக்கொண்டிருக்கிற கட்ட மாம்பிள்ளைகளாக இருந்தா, அப்ப லொஹர் அசர் ஒரு கஷ்டமான நேர வேலை அதிகமான நேரம் அதுல கூட சொன்னா நாங்களே இருந்து தனியா ஓதி தொழ அல்லது 4 நீண்டது மர்வ மக்ரிப் இஷா ஒரு வித்தியாசமான முறை. இது ஏதாவது ஒரு விளக்கமிக்குமா சொல்றதுக்கு? சுபல கூட நீண்ட அப்படின்னு இல்லாத குறைவாக இருக்குது. எஸ், தொழுகையில ஓதுற விஷயங்களா? இல்ல, தொழுகைக்குரிய ரகாத் விஷயம். 2 ரகாத் லொஹர்ல 4 சுன்னாவும் கூட தானே ஓதி அமைக்க வேண்டிய. அப்ப இது ஒரு கஷ்டமான டைம். லொஹர் சார் வேலை பிஸி டைம், மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன டைம், எக்ஸாஸ்ட் ஆகிக்கிற டைம். அந்த டைம்ல இமாமும் மௌனமா நாங்களும் ஓதுவோம். ஆனா சுபஹு ஃப்ரெஷ்ஷா எழும்பி போனா 2 ரக்காத் இமாம் ஓதுறது நாங்க கேட்டோன்ட்டு வரவும். இதுக்குரிய நடுவுல ஒரு விஷயம் எது மீக்கிது அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அது ஏன் என்றது தெரியாது, அல்லாஹு ஆலம். சில விஷயங்கள் அதாவது மார்க்கத்துல அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் சில நேரம் எங்களோட சிந்தனைக்கு படாத சில விஷயங்கள் இருக்கும்.
ஏன் 4 தொழுகிறோம், ஏன் 3 தொழுகிறோம், பெருநாள் தொழுகையில ஏன் ஆரம்பத்துல 7 தக்பீரை கட்டுறோம், பிறகு 5 தக்பீர் ஏன் சொல்றோம், இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஏன் செய்யறோம் என்றது தெரியாவிட்டாலும் அல்லாஹு தாலா அதுல ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கிறான். ஆனா நீங்க கேட்ட கேள்வி, இப்ப நாங்க சாதாரண சுபஹ தொழுகை 2 தொழுகிறோம், அதே நேரம் இஷா தொழுகை 4 தொழுகிறோம். அது பிஸிக்கா அல்லது அல்லாஹு தாலா ஏன் என்று சொன்னாலும் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் இருக்குது இந்த விஷயத்துல. குர்ஆன ஓதுறதுல சுபஹ தொழுகைக்கு குர்ஆன் ஓதி தொழுவிக்கிறன்றதுல வழிகாட்டல் இருக்குது. இப்ப உதாரணமாக மஹரிப் தொழுகைக்கு அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க கிசார் அல் முஃபஸ்ஸல், அதாவது நடுத்தரமான அந்த சூறாக்களை ஓதி தொழுகிற விடயம். அதே போல இன்னும் சில தொழுகைகளுக்கு நீட்டி தொழுகிறதுக்கான சூறாக்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கன்ற வழிகாட்டல் இருக்குது. அந்த ரக்காத்துன்றதை விட நாங்க அந்த தொழுகையில அல்லாவோடு உறவாடு எடுக்கின்ற நேரம் என்றது இன்னும் ஒரு அதுல பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அந்த கேள்விக்கு நாங்க ஓத எடுக்கிற நேரம் இமாம் மிகச்சிறிய சூறாக்களை ஓதாம அந்த இடத்துல ஓரளவான நடுத்தரமான ஓதல்களை மேற்கொள்ளுவாங்கன்றது ரசூலுல்லாஹ் வழிகாட்டல். ரக்காத்தல்ல முக்கியம் அந்த ஓதுற விஷயத்துல. ஆனா ஏன் 4 தொழுகிறோம் 2 தொழுகிறோம் என்றதற்கான விடை எனக்கிட்ட இல்ல. சில விஷயங்கள் மார்க்கத்துல அதை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு அதோடைய ஹிக்மத் ஞானம் அல்லாஹ் தாலாவிடத்துல தான் அல்லாஹ்வுடைய இருக்கும் என்றது அந்த இதை விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். அப்ப இன்றைக்கும் கலந்து கொண்ட அனைவர் பேருக்கும் டைம் 6:45 ஆச்சு. அப்ப நாங்க இதோட முடிச்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட லிங்க்ல ஷேர் பண்ணுங்க. பேசப்பட்டதுகள் அப்லோட் பண்ணப்படும் யூடியூப் லிங்க்ல. மீண்டும் மறுவ இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நாங்க சந்திச்சு கொள்வோம். அப்ப துவா ஓதி முடிச்சு கொள்வோம். ஷேக் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வந்த அனைவர் பேருக்கும் ஷேக்குக்கும் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த.